ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசுறவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணுரிமை, பெண் கல்வி, இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இதெல்லாம் வேற ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஈவேரா அப்படிங்கிறவர் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் தான் நமக்கு ரயில்வே போட்டு கொடுத்தான், வெள்ளக்காரன் மட்டும் இல்லைன்னா நமக்கு இங்கே கல்வியே கிடையாது, நம்ம எல்லாரும் மூடர்களாக தெரிஞ்சிருப்போம். இப்படியெல்லாம் நமக்கு மூளை செலவை செய்யப்படுது. நீங்கள் யாரும் சுதேசி கப்பலில் போகாதீங்க, வஉசி கப்பலில் போகாமல் எங்கள் கப்பலில் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கூட இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பொல்யூஷன் பண்ணிட்டு போறவர் கிடையாது. இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற சொல்யூஷன் சொல்ற ஒரு அரசியல்வாதியா வஉசி ஐயா வந்து எப்பவுமே இருந்திருக்காரு. எதெல்லாம் நமக்கு தப்புன்னு சொல்லப்படுதோ அதை சரி செய்யப்பட வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறாரு. நீ எப்படி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து வீட்டில் கூட்டு வந்து எப்படி நீ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு கிளம்புது. நீ அப்படின்னா நீ வந்து ஏதாவது தண்டம் கட்டணும் அப்படிலாம் சொல்றாங்க. துறவிக்கு ஏதடா ஜாதி அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பாரத தேசம் முழுக்க பயணம் போவேன், வட இந்தியா முழுக்க போவேன், திருப்பி வந்தேன்னா இந்த கப்பல் கட்டுறதுக்கான மூலதனத்தோட வருவேன், இல்லைன்னா அந்த கடல்லே உளுந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு போறாரு. பேச வைத்து இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி இந்த உரையை தொடங்குகிறேன். வஉசி ஐயா அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷங்கள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த மணித்துளி பத்தாது. தன் வாழ்நாள் முழுக்க தேசத்தை பற்றி மட்டுமே சிந்தித்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு தேசப்பிதா அப்படின்னு சொல்லணும் அவரை பற்றி. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் கடத்தப்படலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ போகிற இடங்களில் எல்லாமே அவரை பற்றி நிறைய விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்றத நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு வீரியமிக்க பேச்சாளர், கவிஞர், அவரை கவிராஜர்னு சொல்லுவாங்க, பத்திரிகையாளர், ஒரு சுதேசி கப்பல்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தார். தொழிலதிபராக இருக்கவங்க பார்த்திங்கன்னா தன்னோட லாபத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் வஉசி ஐயா தொழிலதிபராக இருந்தால் கூட தொழிலாளர் நலனுக்காக அவங்களுக்காக இறங்கி வந்து தொழிலாளர் நலச்சங்கம் வரத ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணார். இந்த மாதிரி பன்முகை திறமை கொண்ட வஉசி ஐயா அவர்களை பற்றி நம்ம ஒரு சில மணித்துணிகள் வந்து நம்ம அதை பற்றி சிந்திப்போம் அப்படின்றதான் இது. ஐயா அவர்களோட பாடலோட முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். வந்தே மாதரம் என்றுயிர் போம்வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம், எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ. இந்த பாடலை கவிதையை வந்து கலெக்டர் விஞ்ச் அப்படிங்கிறவர் வந்து கேட்குறாரு, எப்போ பார்த்தாலே உங்களுக்கு இதே பொழப்பு என்ன, எங்கே பார்த்தாலும் இப்படி வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசுகிறவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வஉசி அவர் வந்து ஒரு ராஜ துரோகி. இவர் வந்து பேசினார்னா செத்த போனம் கூட எந்திரிச்சு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிடும் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக வந்து இவர் வந்து அந்த பாடலை பாடுறாரு. நாம் இன்றைக்கி தமிழகத்தில் நிறைய ஒரு வார்த்தைகளை கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். சமூக நீதி, பெண்ணுரிமை, பெண் கல்வி, இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இதெல்லாம் வேற ஒருத்தருக்கு இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஈவேரா அப்படிங்கிறவர் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கும் முன்னமே 130 ஆண்டுகளுக்கு முன்பே வஉசி ஐயா அவர்கள் பெண்ணுரிமையை போற்றியவர், பெண் கல்வியை பேசியவர், ஆகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர். இது எல்லாத்தையும் தன்னோட எழுத்துக்கள்லையும் இலக்கியங்களையும் பதிஞ்சு வச்சிருக்காரு. தொழிலாளர்கள் நலனை பேணக்கூடியவர். இப்படி எத்தனையோ கருத்துக்கள், உங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்கள் எது வேணும்னாலும் வஉசி ஐயா அவர்கள் சிறையில் இருந்தப்போ எழுதின மெய்யறம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து நமக்கு கிடைக்கிது. வஉசி ஐயாவை பற்றி இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னன்னா வெள்ளக்காரனை ஏற்று ஒரு கப்பல் விட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதையும் தாண்டி அவர் செய்த சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்கள்னு சொல்கிறோம் பாருங்களேன். இன்றைக்கி நம்மளோட சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எதெல்லாம் தப்பாக இருக்குது அதை சரி பண்ணணும். அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு 2025 நம்மளோட பாரத பிரதமர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, நம்மளோட சுதேசி, நம்மளோட தேசத்தோட பொருட்களை யூஸ் பண்ணுங்க, மேக் இன் இண்டியா திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு. இதை 130 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளோட வஉசி ஐயா சுதேசி கப்பல் நிறுவனம் சொல்லி ஆரம்பித்து அதை வந்து ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்போது
இதுதான் வந்து வஉசி ஐயாவோட இது. நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே வரலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாத்தையுமே 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனத்தோடு சொன்னவர் தான் வந்து வஉசி ஐயா அவர்கள். நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பேர் நினைக்கிறோம், வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்து என்ன பண்ணாங்க, நம்ம பேர் சொல்லுவாங்க வெள்ளைக்காரன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தான், வெள்ளைக்காரன் தான் நமக்கு ரோடு போட்டு கொடுத்தான், வெள்ளைக்காரன் தான் நமக்கு ரயில்வே போட்டு கொடுத்தான், வெள்ளைக்காரன் மட்டும் இல்லைன்னா நமக்கு இங்கே கல்வியே கிடையாது, நம்ம எல்லாரும் மூடர்களாக தெரிஞ்சிருப்போம். இப்படியெல்லாம் நமக்கு மூளை செலவை செய்யப்படுது. ஆனால் அந்த வெள்ளையர்கள் இருந்த காலகட்டத்திலேயே இந்த வெள்ளையர்கள் நம்மளை சுரண்டுறாங்க, நம்மளை பொருளாதாரமாக சுரண்டுறாங்க அப்படின்றத வஉசி ஐயா அவர்கள் உணர்ந்திருந்தார். அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் காலமெல்லாம் எங்களை சுரண்டிக்கிட்டு இருப்பீங்களோ, அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமோ அப்படின்னு கேட்டார். அதை இன்னைக்கு 2025 இப்போ டேட்டா வெளியே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 55,000 லட்சம் கோடி நம்ம இந்தியாவிலேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்க வெள்ளைக்காரங்களே டேட்டா கொடுக்குறாங்க. அது இன்னும் கம்மியாக தான் இருக்கும். எங்களை கேட்டால் இன்னும் அதை விட கூடவே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்டேருந்து இங்கேருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த ரோடு போட்டது, ரயில்வே தண்டவாளம் போட்டதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட செல்வத்தை ஈஸியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தானே ஒழிஞ்சு நமக்கு சேவை பண்ணணுங்கிற மனப்பான்மையில் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை 130 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெள்ளையனை வந்து நீ எதுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவனுக்கு இந்த நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறதை இழுத்தா கொதிக்கிறது தன்னால் அடங்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளையனுக்கு என்ன மெயின்? பொருளாதாரம், நம்மளோட செல்வ வளம். இவன் என்ன பண்ணுறான், நம்ம தயாரிக்கிற ஒரு பொருளுக்கே வரியை போட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை ஒரு என் ப்ராடக்ட் ஆகிட்டு திருப்பி அதை இங்கே கொண்டு வரணும்னா நமக்கு இங்கே ஒரு வரி. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு இந்த கப்பல் போக்குவரத்து நடக்குது. அந்த கப்பல் போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க ஆங்கில வணிகர்கள் தான் எல்லாரும் போயிட்டு வராங்க. இங்கிலீஷ் பிஸ்னஸ்மேன், பிரிட்டிஷ் பிஸ்னஸ்மேன் தான் கொடுக்குறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட இந்தியர்களுக்காக தமிழர்களுக்காக நாம் ஒரு கப்பல் விடணும், அது முழுக்க சுதேசி கப்பல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த கப்பலோட பட்ஜெட் மூலதனம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கே 10 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு. அவர் 1906 10 லட்சம் ரூபா மூலதனம். உங்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? அவரோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பயே என்ன பண்ணுறாரு, ஷேர் ஹோல்டர், இன்றைக்கெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட், ஷேர் வாங்குறோன்னு சொல்லிட்டு, ஒரு ஷேர் 25 ரூபா, 40,000 ஷேர், யார் எத்தனை வாங்குறீங்களோ வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 25 ரூபாங்கிறது எல்லாருக்கும் ஒரு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு தொகையாக இருக்குது. அப்படின்றப்போ நிறைய பேர் அதில் வந்து பங்கு பெறுறாங்க. வெள்ளையர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து எப்படி இப்படி மூளை வேலை செய்யுது, நாம் வந்து அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் எம்பரர்லேருந்து வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே ஒரு தனி மனுஷன் கூட ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் விடுறேங்கிறான், கப்பலுக்கு ஷேர் அனௌன்ஸ் பண்ணுறான்னு சொல்லி ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தமிழகத்தில் அந்த ஷேரை கொடுக்கறதுக்கு முடக்கம் ஆகுது. அப்போ வஉசி ஐயாவட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை வேணால் கைவிட்டுருவோமா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த திட்டம் வந்து தமிழர்களுக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாரத தேச மக்களுக்குமானது. நான் பாரத தேசம் முழுக்க பயணம் போவேன், வட இந்தியா முழுக்க போவேன், திருப்பி வந்தேன்னா இந்த கப்பல் கட்டுறதுக்கான மூலதனத்தோடு வருவேன், இல்லைனா அந்த கடல்லே விழுந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்பேற்பட்ட அவருக்கான வைராக்கியம் பாருங்க. அதே போல் போய் வட இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறாரு, அத்தனை பேர்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்கிறாரு. வஉசி ஐயாவோட பேச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவர் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு தேசத்தின் மேலே ஒரு 1% கூட ஒரு பற்று இல்லாதவன் கூட, ஒரு செத்த பிணம் கூட எழுந்து வந்தே மாதரம்னு சொல்லும். அந்த அளவுக்கு அவர் ஒரு வீரியமிக்க பேச்சாளர். அவரோட சொற்பொழிவை கேட்டு வட இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் நாங்களும் ஷேர் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கப்பலை ஆரம்பிக்கிறதுக்கான மூலதனத்தோடு வெற்றிகரமாக திரும்புகிறாரு. கப்பலை நல்லபடியாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஐயா வந்து சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இன்றைக்கி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறார், நம்ம பாரத தேசம் முன்னேறணும் அப்படின்னா வெள்ளைக்காரன் நம்மளை பொருளாதார ரீதியாக சுரண்டுகிறான். இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பொருளாதார ரீதியாக சுரண்டுகிறான். அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா நாம் நம்மளோட வணிகத்தை நாம்ளே செய்யணும், வாணிகத்தை நாம்ளே செய்யணும். அதற்கப்புறம் தான் காந்தி அவர்கள் வந்து அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்நிய பொருட்கள் வேண்டாம் அப்படின்றத பண்ணாங்க. வஉசி ஐயா பார்த்தீங்கன்னா இதை வந்து வெறும் வாய்ச்சொல் வீரர் கிடையாது, அவரோட வாழ்க்கை முறையிலே பயன்படுத்தினார். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தயாரித்த அந்த கரடு முரடான சாணித்தாள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பேப்பரை தான் யூஸ் பண்ணுவார். நம்ம தமிழகத்தில் இருக்கிற அந்த மை இருக்கு பாருங்க, அதை கொண்டு என்ன இந்திய பொருட்கள் நம்மளோட தேசத்தில் தயாரிக்கப்படுற பொருட்களை தான் தன்னோட வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தினார். தன்னோட பேச்சில் ஒன்று செயலில் ஒன்றுமா வஉசி ஐயா என்றைக்குமே கிடையாது. வஉசி ஐயாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க,
இது என்ன நாட்டில் ஒன்றுமே சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகளாக சொல்லுவாங்க. இந்த பொல்யூஷன் பண்ணுற பாலிட்டிஷியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொல்யூஷன் பண்ணிட்டு போகிறவர் கிடையாது. இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற சொல்யூஷன் சொல்கிற ஒரு அரசியல்வாதியாக வ.உ.சி. ஐயா வந்து எப்போவுமே இருந்திருக்காரு. அது 130 வருடங்களுக்கு முன்னாடியே அவரை பின்பற்றி தான் நிறைய பேர் அந்த கருத்தியலை எடுத்து 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 இன்னே வரைக்கும் நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதற்கொண்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த கப்பல் இது பண்ணுறதை வந்து நம்ம தமிழர்கள் முக்கியமாக உனக்கு கவனிச்சுக்கணும். ஆனானப்பட்ட வ.உ.சி. ஐயாவே அந்த கப்பல் வணிகத்தில் அவர் எது வீழ்த்துச்சு தெரியுங்களா? வெள்ளைக்காரன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கடைசியில் அவரோட பிஸ்னஸை லாஸ் பண்ணுறதுக்கு இலவசங்களை அனுபவிக்கிறான். இன்னே வரைக்கும் நம்ம நாடு நாசமாக போகிறது காரணம் என்ன? இலவசம். வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனது இது. அதை இன்னே வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யாரும் சுதேசி கப்பலில் போகாதீங்க, வ.உ.சி. கப்பலில் போகாமல் எங்கள் கப்பலில் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கொடை இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்பையும் கூட வ.உ.சி. அவர்கள் வந்து மக்கள் போகிறாங்க, வ.உ.சி. ஒரு வீர உரை ஆற்றுறாரு. உங்களுக்கு தேசத்தை விட இந்த கொடை ரொம்ப முக்கியமா, அப்படி நீங்கள் மானங்கட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு அவர் உரையாற்றணுன்னே அதுக்கப்புறம் திரும்ப எல்லாரும் வ.உ.சி.யோட கப்பல்லே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் வெள்ளைக்காரன் எங்கே வந்து நின்னானா, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு எம்சி அரசனில் சொல்கிற மாதிரி எல்லாரும் வாங்க இலவசமாகவே கூட்டு போகிறேன், கப்பலில் யார் வந்தாலும் ஃப்ரீ, டிக்கெட்டே கிடையாது அப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ செஞ்சும் கூட வ.உ.சி. ஐயா அவர்கள் அந்த சுதேசி கப்பலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வ.உ.சி. ஐயா அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் ட்ராப் பண்ணணும். ஏன்னா சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறத ஐயா செஞ்சால் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா இந்த வெள்ளைக்காரங்க வந்து எப்படி நம்மளை வந்து பிரித்து வச்சாங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் மேன் பவர்னு சொல்லுவாங்க. மேன் பவர் அப்படின்னா மென் அண்ட் விமன். ஒரு நாட்டில் ஆண்கள் பெண்கள் 2 பேரோட பங்களிப்பு இருந்துச்சுன்னா தான் அந்த தேசம் மிகச்சிறந்த தேசமாக இருக்கும். நம்மளோட இந்திய தேசம் பாரத தேசத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்நிய படையெடுப்புகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் எல்லா துறைகளிலும் இருந்தாங்க. கல்வியிலாகட்டும், அது கோவில்களாகட்டும், கவியலாகட்டும், தொழில்துறையிலாகட்டும், போர் புரியறதாகட்டும், ராணிகளாகட்டும் எல்லாத்திலையும் பெண்களும் இருந்தாங்க. அப்போது இங்கே அந்நிய படையெடுப்பு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இது ரொம்ப புதுசு. அந்த ஒரு முகலாய படையெடுப்பு வரப்போ அவங்க பெண்களை வந்து ஒரு அடிமை பொருளாக பார்க்குறவங்க, ஒரு போக பொருளாக பார்க்குறவங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து தங்களோட பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பெண்கள்லாம் என்ன பண்ணப்பட்டாங்க, வீட்டுக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் இங்கே வராங்க. ஆங்கிலேய கிறிஸ்தவர்களோட மனப்பாங்கு என்னென்னா, அவங்க என்ன அப்படின்னா எரியிற வீட்டில் பிடுங்கிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா மூளைச்சலவை செய்கிறாங்க. ஐயோ இந்த பாரத தேசமா படிப்பறிவே கிடையாதுங்க உங்களுக்குலாம், நீங்களாம் பெண்களை வந்து அடிமையாக நடத்துகிறவங்க, பெண் கல்வியே கிடையாதுங்க. எப்படி வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஔவையார் ஆத்திச்சூடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, இங்கே வேலுநாச்சியார் இருந்தாங்க, எவ்வளோ ராணிகள்லாம் இருந்தாங்க. எப்படி பெண் கல்வி இல்லாமல் அது சாத்தியமாயிருக்க முடியும்? ஆனால் வெள்ளைக்காரன் நமக்கு என்ன மூளைச்சலவை செஞ்சால், பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டனர். இப்படிலாம் சொல்கிறப்போ வ.உ.சி. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் நமக்கு தப்புன்னு சொல்லப்படுதோ அதை சரி செய்யப்பட வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறாரு. இந்த முகலாய படையெடுப்புலாம் வந்தப்போ அவங்கள்டேருந்து பாதுகாக்கணும் தானே பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரத்துக்காக போராடுறோம். அப்போ இந்த சுதந்திரத்தில் பெண்களும் சரிசமமாக பங்கெடுக்கணும் அப்படிங்கிறார். அவர் இங்கே இந்த கோயம்புத்தூர் சிறையில் இருந்தப்போ மெய்யறம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இருவருள் அறிவில் பெரியவர் ஆழ்க, ஆண்பால் உயர்வெனில் வீண் பேச்சு என்கிறார். ஆண் பெண் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டியில் யார் பெரியவர் யார் சிறியவர்னா என்ன சொல்கிறாரு, இருவருள்ள அறிவில் பெரியவர் யாரோ அவர் ஆளுங்க வீட்டுங்கிறார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அங்கே எது பெருசு, அறிவு பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு பெரிய, இதை விட பெண்ணுரிமை கருத்து என்ன சொல்ல முடியும்? நிறைய சொல்கிறார். பெண்கள் கல்வி கற்கணும்னு சொல்கிறார். ஆசிரியர் பணிக்கு பெண்கள் தான் ரொம்ப தகுதியானவர்கள்ங்கிறாங்க. அப்போ பெண்களை வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயந்த காலம். ஏன்னா அந்த படையெடுப்புகளில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டாங்க. திருப்பி கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைக்கு அப்புறம் அவங்களை வெளியே கொண்டு வரணும்னா பெண்கள் படிக்க வாங்க, ஆசிரியர் பணிக்கு பெண்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு விட இன்னும் புரட்சியாக அவர் என்ன சொல்கிறாரு, கணவனை இழந்தவர்களை மறுதானம் பண்ணுறது, மறுமணம் புரியறது அப்படிங்கிறது வந்து மிகா புண்ணியம் அப்படிங்கிறார். அப்போ அங்கே வந்து கடுமையாக வந்து அந்த வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே கூட அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வந்து எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சுதந்திர போராட்டம்னா தேசத்தை பற்றி பேசாமல் எதுக்காக ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து மறுமணம் பண்ணணும்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றப்ப அவர் சொல்கிறாரு, கணவன் சரியில்லைங்கிற ஒரு காரணத்துக்காகவோ இல்லை கணவன் இறந்து விட்டான்ற ஒரு காரணத்துக்காகவோ அந்த பெண் தன் வாழ்நாள் முழுக்க தனிமையில் கொடுமைப்பட்டு கிடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்றத ஆணித்தரமாக அந்த காலத்திலே சொன்னவர். அது மட்டுமல்ல, தன்னோட வீட்டில் இருக்கிற தன்னோட மனைவிக்கு
இவர் மிகப்பெரிய அறிவாளின்றதை நம்மளே இன்றைக்கி ஒத்துட்ருக்கோம். அந்த காலத்திலையும் இந்தியா முழுக்க அவர் பேசப்பட்டவர். ஆனால் அவரே அவரோட புத்தகத்தில் சுயசரிதையில் சொல்கிறாரு, என் வாழ்வில் நான் எடுத்த முக்கியமான முடிவுகளில் என் மனைவி வள்ளியம்மையை கலந்துக்காமல் நான் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிறைய உதாரணங்களையும் சொல்கிறாரு. அவர் அது மட்டுமல்ல, அவரோட மனைவி வந்து அவங்களோட பிரசவத்தில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா வள்ளியம்மை சரித்திரம் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு புத்தகம் எழுதுறாரு. எத்தனை பேருக்கு இந்த பெருந்தன்மை வரும் சொல்லுங்க பார்ப்போம். என் பொண்டாட்டி பேரை வெளியிலேயே சொல்லக்கூடாது. இன்றைக்கி சொல்லிக்கிறாங்க நிறைய பேர், நாங்கள் தான் பெண்ணுரிமை போராளிகள், நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிறவங்க கூட அவங்களோட மனைவியோட ஃபோட்டோவை வெளியிடுறதுக்கோ மனைவியை வெளியில் வர்றதுக்கோ தயங்குறாங்க. ஆனால் அந்த காலத்திலே அவர் வள்ளியம்மை சரித்திரம்னு எழுதி தன்னோட மனைவி எவ்வளோ பெரிய அறிவாளி, நான் எல்லா விஷயங்களையுமே அவ்வளோ ஆலோசித்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதானங்க பெண்ணுரிமைங்கிறது, அதுதானங்க பெண்ணியம்ங்கிறது. அதை ரொம்ப அழகாக வந்து அவர் வந்து செஞ்சுட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் செட்டிநாட்டில் ஒரு சொற்பொழிவு நடக்குது. அங்கே போய் வந்து வ.உ.சி.ஐயா வந்து பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, வீட்டில் இருக்க மனைவியை வந்து யார் வந்து தகுந்த மரியாதையோடு கொடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க தான் சமுதாயத்திலையும் மரியாதையோடு மதிக்கத்தக்கது நடந்துக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றார். நீ வீட்டில் உன் பொண்டாட்டியை மதிச்சினா தான் வெளியில் நீ உன்னை மரியாதை கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அப்படின்றார். கணவன் சாப்பிட்ற வரைக்கும் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட இலையில சாப்பிடுவாங்க. அதே அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் எச்சில் இலையில தான் மனைவி சாப்பிடணும்னு. அப்போ அங்கே இருக்க செட்டியார்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கிட்டே அந்த வழக்கம் இருக்குது அப்படின்னா, நான் என் மனைவியை சொல்லி வச்சுருக்கேன், அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிடு, உனக்கு எனக்கு முன்னாடி பச்சா கூட நீ சாப்பிட்ருன்னு நான் என் மனைவிக்கு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எந்த ஒரு புரட்சியும் தன்னோட வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். இதை நான் ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். நாங்கள் ஊரெல்லாம் நாத்திகம் பேசுவோம், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபெல்லாம் பயபக்தியோட கோவிலுக்கு போவாங்கங்கிறது வ.உ.சி.ஐயா கிட்ட கிடையாது. புரட்சின்னு ஒன்று சொன்னேன்னா அது என் வீட்டிலேருந்து நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சவர் அவர் ஒருத்தர். அடுத்தது வந்து சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறாங்க. இந்த சமூக நீதியை செயலில் செஞ்சு காமிச்சவர் வந்து வ.உ.சி.ஐயா அவர்கள். ஜாதி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடாது, நாம் எல்லாரும் இந்தியர்களாக ஒருங்கிணைக்கணும், தமிழர்களாக இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப இதாக இருந்தார். அவர் வந்து ஒரு கண் தெரியாத ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ராமையா தேசிகர் அப்படிங்கிற ஒருத்தரை, ஒரு சிறுவன். அவரை வந்து வழியில் பார்க்குறாரு. வ.உ.சி.ஐயா அவர்கள் வந்து ரொம்ப இரக்கமனம் படித்தவர். அவர் வந்து அந்த குழந்தைய பார்த்து பேசுகிறப்ப, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, என்னை அனைவியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்றாங்க. அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு, கையோட கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாரு. அப்போ அந்த சமூகத்தில் இருக்கவங்கள உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ சமூக கட்டமைப்பு எல்லாமே, நீ எப்படி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து வீட்டில் கூட்டு வந்து எப்படி நீ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு கிளம்புது. நீ அப்படின்னா நீ வந்து ஏதாவது தண்டம் கட்டணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போயும் ஐயா என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், பஞ்சாயத்தில் நான் இதை பற்றி என் மனைவி வள்ளியம்மை கிட்ட ஆலோசிக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு பஞ்சாயத்தில் சொல்கிறாரு. அப்போ வீட்டுக்கு வந்து வள்ளியம்மை அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ வள்ளியம்மை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து உயிர்களுக்கு தான் மரியாதை ஒழிஞ்சு அவங்க பிறக்கிற ஜாதிகளுக்கு கிடையாது, இது ஒரு குழந்தை அவ்வளோதான், இது ஒரு உயிர். இவங்க வந்து இந்த கண் தெரியாத குழந்தைய நாள்தோறும் நான் என் மடியில் வச்சு தான் உணவு ஊட்டுவேன், இதுக்காக நீங்கள் தண்டம் கட்டுறோன்னா தாராளமாக போய் கட்டிட்டு வாங்க, நமக்கு என்ன காசுக்காக குறைச்சி அப்படின்னு வள்ளியம்மை சொல்லியிருக்காங்க. இதுதாங்க பெண்ணுரிமை. அப்போ அந்த மனைவியை எப்படி எந்த அளவுக்கு அவர் வந்து இது பண்ணி உரிமை கொடுத்து வளர்த்துருக்காரு பாருங்க. அதே போல் அடுத்ததாக அவர் வந்து சுவாமி சகஜானந்தர், நம்ம எல்லாரும் ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம், நந்தனார் அந்த இது பண்ணியிருக்கவர். அவரோட இயற்பெயர் வந்து முனுசாமி. அவருக்கு வந்து தமிழ் பற்ற ஊட்டி தமிழ் சொல்லி கொடுத்து அவரை மிகச்சிறந்த தமிழ் புலவராக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சகஜானந்த சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவரான பட்டியலினத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் எங்கே போனாலும் வ.உ.சி.ஐயா போகிறப்ப எல்லாருமே அவர் கூட இவரும் போவாராம். அந்த காலத்தில் நமக்கு பழக்கம் இருக்குல்ல, நீங்கள் என்ன ஆள் அப்படின்னு கேட்பாங்கல்ல பார்க்குறப்போ. அப்போ அவர் எல்லோரும் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சகஜானந்தர் வந்து சொல்கிறாராம், ஐயா நீங்கள் இனிமேல் வெளியில் போகிறப்ப நான் கூட வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஏன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா உங்கள் கூட வரப்பெல்லாம் என்னை நீங்கள் என்ன ஜாதி என்னன்னலாம் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வ.உ.சி.ஐயா சத்தமாக சொன்னாராம், யார் கேட்டாலும் நீ சொல்லு, துறவிக்கு ஏதடா ஜாதி அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சகஜானந்தர் அவர் வந்து ரொம்ப பெருமையாக பதிவு பண்ணியிருக்காரு. வ.உ.சி.ஐயா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய அவர் ஈவேரா அவர்களை பத்தி பேசுறப்ப சொல்லுவோம், அவர் வந்து முரண்பாடுகளின் தொகுப்பு, பல நேரங்களில் பலரை பத்தி பல விமர்சனங்களுக்குரிய கருத்துக்களை அவர் எழுதியிருக்காரு. ஆனால் ஈவேரா அவர்கள் தன்னோட வாழ்நாளில் ஒருத்தரை பற்றி முரண்பாடான கருத்துக்களையே சொல்லலை, மிகச்சிறந்தவர்னு பாராட்டி எழுதியிருக்காருன்னா அது வ.உ.சி.ஐயாவை பற்றி மட்டும்தான். ஈவேரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வ.உ.சி.ஐயா அவர்கள் எனக்கு முன்னோடி, அவர் எனக்கு அரசியல் குரு போன்றவர், அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க தொழிலாளர்கள் நலன், விவசாயிகள் நலன் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அரசியல் அதை போக்கி தான் போயிட்டுருக்கு. சோவியத் ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டதே எப்போ ஏற்படுச்சுன்னா 1917 தான் ஏற்படுது. இங்கே வந்து இந்தியாவில் வந்து 1923 தான் கம்யூனிசம் வந்து உள்ளே வருது. ஆனால் 1908 கோரல் மில்ல
தொழிலாளர்களை கொடுமையாக நசுக்கிறாங்க வெள்ளையர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை, அவங்களுக்கு உணவு இடைவேளைகளை கூட கிடைக்கிறது, வார விடுமுறை கிடையாது, போதிய சம்பளம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொடுமையான தண்டனை, ஒரு அடிமைகள் போல கொடுமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க கோரல் மில் தொழிலாளர்கள். அப்போ 1908 வஉசி ஐயா அவர்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு வீர உரையாற்றுறாரு. ஆற்றிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் வேலை நிறுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இந்தியாவில் அது யார் அதை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது, வேலை நிறுத்தம் பண்ணுங்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஐயா வேலை செய்கிறத நிறுத்தினா எங்களுக்கு சம்பளம் போயிருமே, வேலை நிறுத்தினா எப்படியா எங்களுக்கு வந்துண்ணா, நீ எத்தனை நாள் வேலை நிறுத்தம் பண்ணுறியோ அத்தனை நாள் உன் குடும்பத்துக்கெல்லாம் நான் சாப்பாடு போடுறேன், ஆனால் நீ வேலை நிறுத்தம் பண்ணு, அப்போ தான் வெள்ளைக்காரன் உன் வலிக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 நாட்கள் வேலை நிறுத்தம் நடக்குது, கோரல் மில் ஸ்தம்பிக்குது. கலெக்டர் வந்து பேசுகிறாங்க. வஉசியா ஒரே நேரத்தோட சொல்கிறாரு, அவங்களோட உரிமைகள் மீட்கப்படணும், இவங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, வேலை நேரம் இவ்வளோ தான் இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் லீவு வேணும். இது எல்லாமே இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக சொல்கிறோம் இல்லையா? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சோவியத்தில் புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி 1908 தமிழகத்தில் இதை நிகழ்த்தி காட்டியவர் வஉசி ஐயா அவர்கள். அதை இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கோரல் மில் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு முதற்கொண்டு வயிறு வாடாமல் அத்தனை நாளும் சோறு போட்டவர் வஉசி ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு அவர் வந்து பெரும் செல்வந்தர். அதை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி கப்பல் விட்டது, கோரல் மில் தொழிலாளர்களுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்களை அடிபணிய வச்சது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்குது. இவனை எந்த வகையிலுமே நம்மளால ஜெயிக்கவே முடியலையே, அறிவிலேயே சிறந்திருக்கிறான், ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுகிறான், பயங்கரமாக செயல்பாட்டிலே இருக்கிறான், இவனை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வஉசி ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய இடங்களில் ஆங்கில ஆதிக்கத்தை பற்றி உரையாற்றுறாரு. இதையும் குறிச்சுக்கிறாங்க. அடுத்ததாக சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. உடனே இது 2 காரணமாக வச்சு ஆங்கிலேய அரசு என்ன செய்யுதுன்னா, அவரை வந்து கைது செய்கிறாங்க. 36வது வயசில் அவரை கைது பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னப்பட்டது, வஉசி ஐயாவுக்கு வழங்கின தீர்ப்பு இருக்குது பாருங்க, இந்தியாவிலேயே யாருக்குமே எந்த சுதந்திர போராட்ட தியாகிக்குமே கொடுக்கப்படாத ஒரு தண்டனை, 40 வருட தீவாந்திர தண்டனை. தீவாந்திரம்னா அந்தமான் தீவில் போய் 40 வருஷம் இவர் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவே கொந்தளிக்குது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நடைபெற்ற அரசியல் பந்த் திருநெல்வேலியில் நடந்துச்சு. திருநெல்வேலி மக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்தாங்க. அவ்வளோ பேர் கடையடைப்பு நடத்தினாங்க. வஉசியை கைது செய்ய தப்புனாங்க. திருநெல்வேலி பற்றி எரியுது, துப்பாக்கி சூடு நடக்குது. துப்பாக்கி சூட்டில் 4 பேர் இறந்து போகிறாங்க. இங்கிலாந்து அரசுகிட்டேருந்து கேள்வி வருது, யார் அந்த வஉசி, என்ன பிரச்சனை, எப்படி இப்படி இந்தியாவே கொந்தளிக்குதுன்னு இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது அநியாயம் அப்படின்னு. ஆங்கிலேயர்களே சிலர் குரல் எழுப்புறாங்க, என்னங்க அநியாயம் இது, ஒருத்தன் பேசினான்றதுக்காக நீங்கள் போய் 40 வருஷம் தண்டனை கொடுப்பீங்களா, அதுவும் அந்தமான்ல அப்படின்னு சொல்லி. இதுதாங்க வஉசி ஐயா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பாரத தேசம் முழுக்க போற்றப்படக்கூடிய ஒரு தேச தலைவராக இருந்தார். அதற்கப்புறம் வஉசி ஐயா அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து லண்டன் ப்ரிவியூ கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அவங்க அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு, இது உண்மையாலுமே ரொம்ப அதிகபட்ச தண்டனை, அவ்வளோலாம் தேவையில்லை, 6 வருஷம் இவருக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 வருஷ தண்டனை அவர் வந்து இங்கே நம்ம கோயம்புத்தூர் சிறையில் தான் கழிச்சார். இந்த கோயம்புத்தூருக்கும் வஉசி ஐயாவிற்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்குது. நமக்கு ரொம்ப கஷ்டமானது தான், ஆனாலும் இந்த தேசத்துக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்றதுக்கு இந்த கோயம்புத்தூர் மண்ணில் இருக்க இந்த மத்திய சிறை ஒரு உதாரணம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ இருக்கிற ஒரு செக்கு, 250 கிலோ இருக்க செக்கை 2 மாடு வச்சு இழுத்தாலே அது திணறும். அந்த செக்கை உச்சி வெயிலில் அவரை வந்து இழுக்க வைப்பாங்க. அப்போ அவரை பார்த்து அந்த சிறை கைதிகள்லாம் கண்ணீர் வடிக்கிறப்ப அவர் சொல்லுவாராம், நான் இழுப்பது செக்கென்றோ நினைத்தாய், இது பாரத அன்னையின் தேரென்றோ அப்படிங்கிறார். என் பாரத அன்னையோட தேர் வடத்தை நான் இழுக்கிறேன், நான் செக்கு இழுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் நிறைய அரசியல் அந்த உண்ணாவிரதம்லாம் இருப்பாங்க. அதுக்கு வந்து கலைஞர் ஐயா கூட அவர் சொல்லுவார், என் உயிரை பலியிட துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக சொன்னார். என்னன்னு பார்த்தா ஒரு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். 3 மணி நேரம் உண்ணாவிரதத்துக்கு அவர் சொல்கிறாரு, உயிரை படியில் துணிந்து விட்டேன்னு. அடேங்கப்பா, எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. ஆனால் உண்மையாகவே இந்த தேசத்துக்காக உயிரை பலியிட துணிந்தவர் நம்ம வஉசி ஐயா அவர்கள் தான். அவர் அந்த சிறையில் பட்ட சித்திரவதை அப்படிங்கிறது வந்து சொல்லி மாளாது. கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, பஞ்சனையிலையும் பட்டு மெத்தையிலையும் அப்படி சீராடி வளர்ந்தவரை அவர் கையில் சதைகள்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு அவரை வந்து கல் உடைக்க வச்சாங்க. அவர் அங்கே இருக்க தோட்ட வேலைகள்லாம் செய்ய வச்சாங்க. அந்த செக்கு இழுக்க வச்சாங்க. அவருக்கு சரியான உணவு கொடுக்கலை. இவரை படுத்தின சித்திரவதையை பார்த்துட்டு அந்த சிறையில் இருக்கிற சிறைவாசிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க.
அதுதான் வஉசி ஐயா. வஉசி ஐயா என்னைக்குமே ஒரு மக்கள் தலைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் வந்து நின்று இருக்கிறாங்க. அப்போ சிறையில் இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வஉசி ஐயா அவர்களை கண்ணனூர் சிறைக்கு மாற்றுறாங்க. அப்போது இவ்வளவு வரலாறு மிக்க இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து இந்த தேசத்துக்காக பாடுபட்டு, காங்கிரஸ் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய பண்ணையார்களும் பணக்காரர்கள் மட்டுமே இருந்த கட்சியாக இருந்துச்சு. அப்போ வஉசி ஐயா அவர்கள் தான் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க உழைப்பாளர்கள் எல்லாம் காங்கிரஸில் இணைத்து பட்டி தொட்டியெல்லாம் காங்கிரஸை வளர்த்தெடுத்தார். அப்படி அவர் வளர்த்து எடுத்த அந்த காங்கிரஸ் ஐயா சிறையிலேருந்து விடுதலை பெற்று வரும்போது ஒரே ஒருத்தர் கூட இந்த தமிழக மக்களும் சரி இந்த காங்கிரஸ் கட்சியும் சரி அவரை வரவேற்கிறதுக்கு இந்த சிறைவாசலுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு வெக்கக்கேடான வரலாறை நம்ம பதிவு பண்ணியிருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. அவரை வரவேற்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்களும் அவரோட கணக்கு பிள்ளை 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. அப்போ கூட சுப்பிரமணிய சிவா அப்படியே கண்கலங்கி சொல்கிறாராம், பிள்ளைவாள் நீங்கள் இந்த தேசத்துக்காக போய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஆனால் இந்த மக்கள்லாம் பாருங்கள் உங்களை வரவேற்க கூட வரல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்களாம். அப்போ கூட அவரோட பெருந்தன்மையை பாருங்கள். பரவாயில்ல சிவம், எதுக்காக இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்க, இவங்கெல்லாம் வந்து வரவேற்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டா நான் இதெல்லாம் பண்ணேன். இது நம்ம பாரத அன்னைக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம பாரத தாய்க்காக நம்ம பண்ணுறோம், இதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய பெருந்தன்மையை கொண்டவர் தான் அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்வு அப்படிங்கிறது வந்து யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு துயரமான வாழ்வு. அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவரோட சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படுது. அவர் 3 கப்பல்கள் விட்டிருந்தார். அந்த 3 கப்பல்களையும் நஷ்ட கணக்கு காமிச்சு ஆங்கிலேய அரசே கைப்பற்றுது. அப்போ சிறையிலேருந்து அவர் எழுதுறாரு, இந்த ஆங்கில அரசுக்கு இந்த கப்பலை கொடுத்ததுக்கு பதிலாக இந்த கப்பலை சுக்குநூறாக உடச்சி கடலில் எரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு அவர் பணத்தை பற்றி இது பண்ணாமல் சுயமரியாதை சிங்கம். அவர் எதுக்கு இவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு கப்பலை உடச்சி எறியலாம்ல அப்படின்னு கேட்டார். அவரோட வழக்கறிஞர் உரிமத்தை வந்து பறிக்கிறாங்க. அவர் தன்னோட வழக்கறிஞர் பட்டத்து படித்ததானே அவர் தொழில் செய்ய முடியும். சொத்துக்களை முடக்கிட்டாங்க, சொத்துக்களை பறிமுதல் செஞ்சுட்டாங்க, கப்பல் இல்லை, வழக்கறிஞர் உரிமையையும் அரசு பிடுங்கிருச்சு. வெளியில் வராரு. ஏற்கனவே ஜெயிலில் படுத்தின கொடுமையால் உடல் முழுக்க நோய், உடல்லாம் நைந்து, அதை தான் சொல்லுவாங்க. ஐயாவை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப சிறப்பாக சொல்கிறது, சிறையில் நைந்து நொந்த போதிலும் வந்தே மாதரம் என்பதை வந்து அவர் கைவிடவே இல்லை அந்த முழக்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம்ங்கிறத தன்னோட மூச்சு போல சொல்லிக்கிட்டே இருந்தார். வெளியில் வராரு. வெளியில் வந்தால் அவருக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை. தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வராரு. இந்த தேசத்துக்காக நம்மளோட தமிழக கடற்கரையோட கப்பல் விட்ட ஒரு மனுஷனை வந்து நாம் என்ன செஞ்சோம்னா சென்னை வீதியோரங்களில் மண்ணெண்ணெய் விற்க விட்டோம். தெருக்கடைகளில் மண்ணெண்ணெய் விற்றார், அரிசி கடை, பருப்பு கடை வச்சார். எது பண்ணியும் அவரால் வாழ்வாதாரத்தில் எதுவும் பண்ண முடியல. இவர் பாலகங்காதர திலகரோட குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலகங்காதர திலகர் அங்கே வடநாட்டிலேருந்து இவரோட கஷ்டத்தை அணிஞ்சு மாதம் 50 ரூபாய் அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வறுமையில் மாட்டி சிக்கி அப்போ வந்து அவர் படுக்கையில் இருக்கப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா, நமக்கு பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப அவர் சொன்னாராம், நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத மீனாட்சி, நம்ம பாரத தாய்க்கு வந்து விடுதலை கிடச்சிட்டா போதும், அவள் வந்து என் பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மரண படுக்கையில் கூட அதை வந்து மீனாட்சி அம்மா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுபோல் தன் வாழ்நாள் முழுக்க தேசத்தை பற்றி மட்டுமே யோசித்தவர் வந்து அவர் ஐயா அவர்கள். பாரதியார் அவர்கள் வந்து அவர் சிறைக்கு போயிருக்கிறப்ப அவரை பற்றி பாடுறாரு. வேளாளன் சிறை புகுந்தான் அப்படின்ற ஒரு பாடலில், மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிலையோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. இப்படி செக்கில் போட்டு நோக்கடிக்கிறீங்களே, என்னையா பாவம் பண்ணா, தேசத்துக்காக தானையா கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அவர் வந்து இது பண்ணுறாரு. இப்படி எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் முடக்கப்பட்டு, ஏன்னா இந்த ஒரு ஆங்கில அரசோட சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஆங்கில அரசு என்றைக்குமே அவங்களை எப்படி, அவர் 6 வருடம் கழித்து ஜெயிலேருந்து வெளியில் வந்தால் கூட அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு திறந்த வெளி சிறை போல தான் இருந்துச்சு. அவர் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டார். அவரோட சொத்துக்கள் முடக்கப்பட்டது. அவருக்கு கையில் காசு கிடையாது. அவர் எந்த வகையிலையும் வந்து செயல்படவே கூடாது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசு அவரோட அறிவை பார்த்தோம், அவரோட செயலை பார்த்தும் பயந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம குறிச்சுக்கணும். ஆனால் அந்த வறுமையிலையும் வஉசி அவர்கள் சுதந்திர போராட்டத்தை கைவிடவே இல்லை. இது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, சென்னை எல்லா இடங்கள்லையும் போய் ஏகப்பட்ட தொழிற்சங்கங்களையும் விவசாய சங்கங்களையும் ஆரம்பித்தார். அப்போ தான் வெள்ளக்காரைய வச்சான், அடேங்கப்பா இவனுக்கு இவ்வளோ சொத்தை முடக்கவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாயா, இந்த சொத்தெல்லாம் முடக்காமல் இருந்தால் இவன் கப்பல் விட்டதுக்கு பதிலாக விமான ஃப்ளைட்டு விட்டுருப்பாயான்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு அவரோட செயல்பாடுகள், அவரை எந்த வகையிலையும் வந்து அவரை முடக்கவே முடியல. தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த தேசத்தை பற்றி மட்டுமே யோசித்த ஒருத்தர். இதில் வஉசி ஐயா அவர்களை பற்றி இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் நம்ம சொல்லணும். வஉசி ஐயா அவர்கள்
அவர்கள் வந்து நன்றி உணர்வுக்கு ரொம்ப பேர் போனவர். எந்த வெள்ளையர்களை எதிர்த்து அவர் அந்த தேசத்தோட சுதந்திரத்துக்காக போராடினாரோ அந்த வெள்ளையர்களில் சில நல்லவர்களும் மனசாட்சி உள்ளவர்களும் இருந்தாங்க. அப்போ அந்த வெள்ளையர்களில் ஒருத்தர் வந்து நீதிபதி ஒருத்தர் வாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன இப்படி ஒரு கோடீஸ்வர மனுஷனை இப்படி தெருவில் விட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அவரே போய் வாலண்டியராக அந்த இதில் வந்து கோர்ட்டில் வாதாடி அவருக்கு அந்த வழக்கறிஞர் உரிமத்தை மீட்டு கொடுக்குறாரு. இனிமே பிள்ளை நீங்கள் போயிட்டு நீங்கள் இனிமேல் வாதாடலாம், இது மூலயமா நீங்கள் ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு நன்றி கடனாக தன்னோட குழந்தைக்கு வாலேஸ்வரன் அப்படின்னு சொல்லி வ.உ.சி. ஐயா வந்து பேர் வைக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இதில் இருக்கிறவங்கள வந்து மாற்று மதத்துக்கு மதம் மாற்றுறவங்க இருக்காங்க. ஆனால் வ.உ.சி. ஐயா அன்னைக்கே திறமையா ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஈஸ்வரன் பேர் சேர்த்து அவரை நம்மளோட இந்து மதத்துக்கு கூட்டிகிட்டு வந்த பெருமையும் அவர் மிகப்பெரிய சைவநெறி செல்வர் அப்படிங்கிறதையும் அதில் வந்து காமிச்சிருக்காரு. அடுத்ததாக அவர் வந்து இந்த கடைசி காலம் அது வந்து ரொம்ப 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 ஒரு உருக்கமானது. எத்தனை முறை படித்தாலும் சரி, எத்தனை முறை அதை வந்து அதை பேசினாலும் சரி, நம்மளோட கண்களை வந்து கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான விஷயம். அவரோட இறுதி மரண படுக்கையில் அவர் இருக்கிறப்ப அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. 1936 அவர் வந்து சொல்கிறாரு, நான் என்னை கடைசி இதுக்கு வந்துட்டேன்னு தெரியும், ஆனால் என்னோட பாரத தாயோட சுதந்திரத்தை பார்த்துட்டு செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ நினச்சாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடையிறத அவரால் பார்க்க முடியல. ஆனாலும் அவரோட இறுதி படுக்கையில் இருக்கிறப்போ காங்கிரஸை சேர்ந்த சிவகுருநாதன் அப்படிங்கிறவர் வந்து அவரை பக்கத்தில் உட்கார வச்சு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற ஒரு பாடலை பாட சொல்கிறாரு. அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அவரோட இறுதி மூச்சை வந்து நிறுத்துறாரு. தன்னோட இறுதி மூச்சில் கூட இந்த பாரத தேசத்தோட சுதந்திர தாகத்தை நினச்சிக்கிட்டே தான் தன்னோட மூச்சை நிறுத்தினார் வ.உ.சி. ஐயா அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் நம்மளோட இளைஞர்களுக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தோட அருமை தெரிஞ்சாதான் அவங்க அதை போற்றி பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எளிதாக சும்மா சாதாரணமாக நமக்கு கிடைச்சிடல. அதை தான் பாரதி சொன்னார், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் தேசப்பயிர் காத்தோம்னாரு. கண்ணீரால் கூட இந்த தேசப்பயிரை காக்கலை. நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளோட ரத்தத்தால் நம்ம இந்த தேசத்துக்கு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட இளைஞர்களுக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நம்ம பல இடங்களில் சொல்லுவாங்க, திருவள்ளுவர் சொல்கிறாரு, செயற்கரிய செய்வார் பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பாரத தேசத்தில் பெரியார் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது வ.உ.சி. ஐயா அவர்களை தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த தமிழக மண்ணை எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம், அறிவியல் சிறந்தவர், கல்வியில் சிறந்தவர், புலமையில் சிறந்தவர், பெண்ணுரிமையில் சிறந்தவர், ஒழுக்கத்தில் சிறந்தவர் அப்படின்னு ஒருத்தர் ஐக்கானா இந்த மண்ணுக்கு காட்டணும். அப்படின்னா யாராவது ஒருத்தரோட மண் அப்படின்னு இதை சொல்லணும்னா வ.உ.சி. மண் அப்படின்னு இதை சொல்கிறது தான் நமக்கு ஆகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுபோல் இன்றைக்கி தேசப்பிதா காந்தியடிகளாக இருக்கிறார். அவரை வந்து அவர் பல ரூபாய் நோட்டுகளில் அவரோட காந்தியர்கள் படத்தோட கூடவே நேதாஜி ஐயா அவர்களோட படமும் வ.உ.சி. ஐயா அவர்களோட படமும் நம்மளோட இந்திய ரூபாய் தாள்களில் இடம்பெறணும் அப்படிங்கிறதும் வந்து இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய தலைமுறை குறித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான சிச்சுவேஷன் என்னென்னா, நம்ம பிள்ளைகளோட பாடத்திட்டத்தில் கூட வ.உ.சி. ஐயா அவர்கள் பற்றின பாடங்கள் கிடையாது. அவர்கள் படிக்கக்கூடியதெல்லாமே முகலாயர்களோட படையெடுப்பு, வெள்ளையர்களோட பெருமை, தீர்க்க தரிசனம், இதை பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி நம்ம குழந்தைகளோட பாடத்திட்டத்தில் வைக்கணும். தமிழகத்தில் மட்டும் கிடையாது, வ.உ.சி. ஐயா அவர்கள் தேச தலைவர். இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் வ.உ.சி. ஐயாவோட குறிப்பு இல்லாமல் இந்திய தேசத்தோட சுதந்திரத்தை எழுதிடவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ நாம் இந்த தமிழக அரசு இந்தியா முழுக்க பாடத்திட்டங்களில் வ.உ.சி. ஐயாவை பற்றின குறிப்பை பாட புத்தகத்தில் வைக்கணுங்கிறத ஒரு சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றணும். அந்த கடமை நம்ம தமிழக அரசுக்கு இருக்குது. இதை இனி வருவங்களாவது அதை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம். வ.உ.சி. ஐயா அவர்களோட இந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து ஒரு பெருங்கடல் போன்றது. ஒரு சின்னஞ்சிறு சிறுமி வந்து தன்னோட இரு கைகளால் அதை எப்படி அந்த கடலை அளந்து காட்ட முடிஞ்சால் அந்த முயற்சி எப்படி இருக்குமோ அதுபோல் என்னோடது இந்த ஒரு சிறு முயற்சி. என்னை விட அறிவில் சிறந்தவங்க, அனுபவத்தில் சிறந்தவங்க எல்லாம் இருக்கீங்க. நான் எதையாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. நான் எதையாவது விடுபட்டிருந்தேன்னா கூட அடுத்ததாக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இருக்குது, அதில் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.